கலைஞர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட நுண்கலைத்துறைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இது உங்களுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி. இது வெறும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது மட்டும் இல்ல, ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற உங்க கனவுக்கான முதல் படி. முதலையே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே மாசம் 7ஆம் தேதி. இதுதான் அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள். சோ மறந்துடாதீங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ண யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு பாத்திரலாம். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு பார்க்கலாம். நீங்க செலக்ட் பண்ற சப்ஜெக்ட்ல மினிமம் ஒரு சி பாஸ் இருக்கணும். மத்த 2 சப்ஜெக்ட்லயும் எஸ் பாஸ் இருந்தா போதும். ஒருவேளை உங்க ரிசல்ட் இன்னும் வரலையா, கவலையே படாதீங்க, நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான கட்டம், அதாவது பேமெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பேமெண்ட்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. மியூசிக், டான்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா ஃபீஸ் 1000 ரூபாய் தான். ஆனா ஆர்ட் அண்ட் டிசைன் கோர்ஸ்க்கு 2600 ரூபாய் கட்டணும். சோ நீங்க எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு சரியான ஃபீஸை கட்டுறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், ஆர்ட் அண்ட் டிசைன் கோர்ஸ்க்கு ஃபீஸ் 2600 ரூபாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, பீப்புள்ஸ் பேங்கோட எந்த பிரான்ச்ல வேணாலும் நேரடியா கட்டலாம், இல்லனா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல ஆன்லைன்லயே கட்டலாம். எதுவா இருந்தாலும் கரெக்டான ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுங்க. உங்க வசதிக்காக இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ நாம அப்ளிகேஷன் ப்ராசஸோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க இந்த முழு ப்ராசஸையும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம். அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். மொத்தமாவே 4 ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். முதல்ல டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணணும், அப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், அதை பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணிட்டு கடைசியா போஸ்ட்ல அனுப்பணும். அவ்வளவுதான். வாங்க ஒவ்வொன்னா டீடைலா பார்க்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது 2 விஷயங்களை ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். ஒன்னு, நீங்க பேங்க்ல பணம் கட்டினதுக்கான ரிசீப்ட். 2வது, உங்களோட A லெவல் ரிசல்ட் ஷீட்டோட ஒரு அட்டஸ்டட் காப்பி. இந்த ஃபைல்ஸ் ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஏஜி ஃபார்மேட்ல இருக்கணும். சைஸ் 3 MB மேல போகாம பாத்துக்கோங்க. ஞாபகம் இருக்கா, நான் முதல்லயே சொன்னேன், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை முடிக்கிறதுக்கான கடைசி தேதி மே 7. இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்லைன்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வேலை முடியல, நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அதுல கையெழுத்து போடணும். அது கூட 2 முக்கியமான டாக்குமெண்ட்ஸை சேர்க்கணும். ஒன்னு, பேங்க்ல கட்டின ஒரிஜினல் ரிசீப்ட். இன்னொன்னு, உங்க ஏஎல் ரிசல்ட் ஷீட்டோட அட்டெஸ்டட் காப்பி. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போஸ்ட்ல அனுப்பணும். ஓகே, இப்போ இதை எப்படி போஸ்ட் பண்றதுன்னு சொல்றேன். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு கவர்க்குள்ள வைங்க. அந்த கவரோட இடது பக்க மேல் மூலையில நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னு தெளிவா எழுதுங்க. இதை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புறது ரொம்ப நல்லது. அப்போதான் அது போய் சேர்ந்துருச்சான்னு ட்ராக் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க அப்ளிகேஷன் மே 9ஆம் தேதிக்குள்ள யூனிவர்சிட்டிக்கு போய் சேரணும். சரி, எல்லாம் முடிஞ்சது. ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் பாத்துடலாம் வாங்க. எந்த சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கான அட்மிஷன் கார்டு, அதாவது பரீட்சைக்கான அனுமதி அட்டை உங்க இமெயிலுக்கு மட்டும்தான் வரும், போஸ்ட்ல வராது. அதனால நீங்க கரெக்டா யூஸ் பண்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத ஒரு இமெயில் ஐடிய கொடுங்க. கடைசியா சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். உங்க இமெயில் ஐடிய 2 தடவைக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேட்கறதுக்கு யூனிவர்சிட்டியோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள மாதிரி அப்ளை பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வழிகாட்டிய ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கவலைப்படாதீங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, உங்க கலை பயணத்தை ஆரம்பிக்க நீங்க ரெடியா? உங்க கனவு நனவாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.